உன் பேர் என்னடா? பாலசுப்ரமணியன். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 10th. இன்னைக்கு லீவா? இன்னைக்கு லீவா? என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கீங்க? 1 to 10 வரை இருக்கு. என்ன கேம்ஸ் விளையாடுவீங்க? நாங்கள் கபடி, வாலிபால், கிரிக்கெட்டு, கேரம் போர்டு. உனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்னது? எனக்கு வந்து வாலிபால். சூப்பர்ரா சூப்பர்ரா. உங்களோட லட்சியம் என்ன? நாங்கள் படித்து நான் வக்கீல வைப்பேன். சூப்பர்ரா. இங்கே நீங்கள் என்ன கைத்தொழிலெலாம் செய்வீங்க? கைத்தொழில் ஒன்றும் இல்லைம்மா. இது விவசாயம் ஏதாவது இல்லைம்மா, எல்லாம் குரங்கு தொல்லைனால ஒன்றும் செய்யலை. இங்கே கவர்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஸ்கீம்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்காங்க, எல்லாம் செய்கிறாங்கம்மா. இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போகணுன்னா தான் போகணும். கீழே வரைக்கும் போகணும். உங்களுக்கு வேறு மருத்துவ தேவை எதுவும் இங்கே தேவைப்படுதா? வேறு வரும்மா, சனிக்கிழமை இன்னைக்கு வருவாங்க, மத்தியானம் நடமாட மருத்துவமனை வருவாங்க. என்ன வேலை செய்வீங்க? எல்லாம் காடு, செடி வெட்டுறது அந்த வேலை தான் சார் தெரியும். உங்களுக்கு அதில் போதுமான வருமானம் கிடைக்குமா நீங்கள் செய்கிற? டெய்லி போனால் 300 தருவாங்கம்மா. எப்படி இங்கே வந்தீங்க? எங்கள் தாத்தம் பூட்டம் பாட்டம் காலத்துலேயே இங்கே தாம்மா இருக்கோம். அப்படியா? இந்த அரிசி எங்கேருந்து வருது? இது ரேஷனில் போடுவாங்க, அதை வாங்கி சுத்தம் பண்ணி சாப்பிடுவோம். இது நீங்களே அரிசி ஏதாட்டு விளைக்கிறீங்களா? இங்கே எல்லாம் நிலம் விளையாதுமா. ஆதி பழக்கம் வந்து எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்தாலும் இங்கே வாழல. அந்த மரத்தில் மலை, பெரிய மலை, அங்கே தான் வாழ்ந்தாங்க. படிப்பெல்லாம் கிடையாது, காட்டில் தான் வாழ்க்கை. காட்டோட கிழங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்னால் இந்த காட்டுள் கிழங்கு, காட்டுடைய சேனக்கிழங்கு, தேன், இதெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா வாழ்க்கை பிள்ளை, படிப்பே கிடையாது. அங்கே வாழ்ந்து 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 வந்து காலத்தில் காமராஜர் பேருக்கு முன்னாடி, காமராஜர் வாட்சிக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கூப்பிட்டு அங்கேருந்து கூப்பிட்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அங்கேருந்து கீழே வாங்க அவங்க கூப்பிட்றாங்க. எங்கள் அப்பாலாம் அங்கே தான் வாழ்ந்தாங்க, அந்த மலை மேலே வாழ்ந்தாங்க. அங்கே தான் புதுவெடி பத்தின்னு பேர். புதுமலை கீழே புதுவெடி பத்தினா ஊர். பத்தினா அங்கே எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா ஊர், அங்கே தான் வாழ்ந்தாங்க. அங்கே ஒன்று கண்டமரம் ஒரு இடம் இருக்குது, நம்ம ஆஞ்சல் சைடு கீழே, அங்கே தான் வாழ்ந்தாங்க. அங்கெல்லாம் இயற்கையான காடு, இந்த பழக்கம் கிடையாது. அங்கே வந்து அவங்க தோட்டம் போட்டிருப்பாங்க, தோட்டத்தில் கிழங்கு போட்டிருப்பாங்க, சோளம் போட்டிருப்பாங்க. இதை விளைச்சி வெட்டி சாப்பிட்றது வேலை. அரிசியெல்லாம் பார்க்க முடியாது, அரிசி ஒரு கிடைக்காது. ஓன பண்டிகை தான் ஒரு அரிசி ஒரு வரும். அது எப்படின்னா நாட்டில் பழக்கம் வச்சுருப்பாங்க. அந்த நாட்டில் பழக்கம் வச்சு மேலே வந்து உப்பு கொண்டுருவாங்க, உப்பு அரிசி கொண்டுருவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், கப்பக்கிழங்கு வெட்டி கொடுத்துவோம். கப்பக்கிழங்கு தேனெல்லாம் கொடுப்போம். அது மாற்று பொருள் தான். மிளகுலாம் கொண்டுருவாங்க, மாற்று பொருள், காசெல்லாம் கிடையாது. இங்கேருந்து கிழங்கு கொடுப்போம், அவன் அரிசி கொடுப்பான். இதுதான் சோறு. அப்படி சாப்பிட்டு இந்த வேலையில் தான் அங்கேருந்து கூப்பிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து தான் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது எனக்கு எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் அண்ணன் படித்தாங்க. முத முன்னாங்க. அப்போ இங்கே இருந்த ஸ்கூலில் காரர் ஸ்கூல், அவர் சின்ன ஸ்கூல் இருக்குது, 5 வரை இருக்கும். அப்போ தான் படித்தாங்க. அதில் படித்து கீழே போய் படித்தாங்க, 2 போய் படித்தாங்க, அது வேலைக்கு போயிட்டாங்க. அதை வச்சு நான் பிறந்த பூரா இங்கே தான், இதே மண்ணு தான். எனக்கு வந்து கிறிஸ்டின் இந்த ஊர், இது பேர் அகசிய நகர். இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். அப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க, எப்படின்னா ஃபாரஸ்ட் வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க. அப்புறம் படிக்கலை, படிப்பு 5ஆம் கிளாஸ் தான். எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி வந்தார், இப்போ காட்டில் வளர்தியே நீங்கள் எல்லாம் வேலைக்கு வாங்க அப்படின்னாரு. என்னம்மா பார்த்து தெரியாதியான்னு. இல்லை வேலைக்கு வாங்க, உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னாரு. அவர் பாரு பிரமோத் கன் பேர், அவர் கன்சூட்டர் பேர். அவர் கூப்பிட்டு போகிறாரு. அவர் மல்க அவரை வச்சு ஒரு இன்ட்ரி பண்ணுறாங்க. எப்படின்னா எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து இன்ட்ரி பண்ணுறாங்க. ஒரு சும்மா எக்ஸாம்பிள் இன்ட்ரி பண்ணி ஒரு வாக்கிங் பண்ணாங்க, ஒரு ட்ரைனிங் மட்டும். அங்கே ஒரு ஓட்டம், இங்கேருந்து முன்னே வந்து ஒரு காரில் டேம் மாதிரி ஒரு ஓட்டம். அன்றைக்கே செலக்ட் பண்ணி அன்றைக்கி ஒரு 35 பேர் வாட்சர் எடுக்காப்பில். அன்றைக்கி எங்களுக்கு என்ன, இப்போ அன்றைக்கி ட்ரெஸ் விட்டாராங்க. சரி ட்ரெஸ் செஞ்சு அப்போலேருந்து வாட்சராக வேலை பார்த்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும், இந்த காடு மொத்தம் தெரியும். சென்சஸ் எல்லாம் பண்ணுவோம், புள்ளிகள் கப்பல் எடுப்போம், எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அதுலேருந்து ப்ரமோட் காடுக்கு அப்புறம் படிக்கலை. அப்போ எங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் போனால் நாங்கள் வந்து வயசு வந்து 62, 58க்கு முன்னாடி 1914 ஜியோ போடுறான். படித்தவங்க மட்டும் தான் எஸ்எல்சி பாஸ் பண்ணால் ஃபாரஸ்ட் போயிருப்பேன். நான் போக முடியல. அப்போது 5ஆம் கிளாஸ் இல்லையா, 5 பேர் படிக்க முன்னால் நீ கார்டு தான் பண்ணாச்சு. லாஸ்ட் வரைக்கும் கார்டு தான். 2020 ரிட்டையர்ட் ஆனேன். சூப்பராக ரிட்டையர்ட் ஆகி பெருசாக ஆகிட்டு இருக்கேன். இதான் எங்கள் வீடு. பிள்ளைலாம் படிச்சுட்டு இருக்காப்புல. ஒருத்தி ஃப்ரெண்டாக கார்டுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி காடை போயிருக்கா. இப்போ காடாக இருக்காப்புல. இன்னொரு பொண்ணு அவளுக்கு வேலை அடிக்கலை. அவள் நாகர்கோவிலில் கன்னிமரில் ரப்பர் காடு போட்டிருக்கா, ரப்பர் மரம் வளர்த்துட்ருக்கா. அந்த மாதிரி தொழில் பார்த்துட்ருக்கா.
அப்படியே படிச்சுட்டு இருக்காப்புல. இப்போ வந்து இப்போ எழுத்து போயிட்டுருக்கா, அவங்க வயசு இருக்கும், எழுத்து போயிட்டுருக்கா. இப்படி ஸ்டேஜ் மாறி போச்சு. அந்த காலத்தை கம்ப்ளீட்டாக படிப்பில் வாழ்ந்த காலத்தில் இப்போ படிச்சிருக்கோம். படித்து ஒரு மாதிரி நேரத்துக்கு போய்ட்டுருக்கோம். உங்களுக்கு பேச பிடித்தாங்க, உங்களை பார்த்தா முன்னே பார்த்தா நாங்கள் முடிச்சிருவோம். ஆட்களை பார்க்க மாட்டோம். எங்கள் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை ஆம்பளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டால் பார்த்தா முடிஞ்சுவாங்க. அதை கிறிஸ்டி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லுங்கம்மா. பழக்கம் வராதம்மா, பேசுறதுக்கு கூச்சம் வரும். ட்ரெஸ்ஸெல்லாம் சரி இருக்காது, ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டாங்க, மரக்கூட வச்சு கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆம்பளை பார்த்தோன்னே ஒழிஞ்சிடுவாங்க, பொம்பளை பார்த்தோம் நாங்கள் முடிஞ்சிடும். இப்போ ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தான் எல்லாம் மற்ற பூர்வீக கிராமம்லாம் எப்படி இருக்குது? இப்போ அங்கே இஞ்சிக்குடியில் மட்டும் ஒரு 5-6 ஃபேமிலி இருக்காப்புல. அங்கே இருக்காம மற்றபடிலாம் 6 ஃபேமிலி இஞ்சிக்குடியில். அதான் பூரி இடம். அங்கே இயற்கை தான், எந்த மாதிரி போக்குவரத்து இருக்காது, காடாக தான் இருக்கும். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, சுத்தமான மீன் எல்லாம் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சாப்பிட்றது தான். அப்போ வியாபாரம் கப்ப கிழங்கு வெட்டி வச்சுருப்பாங்க, வச்சு கடைவாங்க. ஒரு தொட்டுக்கு ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டு உணவு மெயின் வந்து சோறாக எடுக்க மாட்டாங்க. கிழங்கு தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது எப்படின்னா அந்த இடம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்து கொடுத்தாடம் 18 பேருக்கு 18 காணிஸுக்கு மட்டும் சாம்பிள் கொடுத்தாடம். இது போய் பதிவிடம்பாங்க. பதிவுனா அங்கேருந்து காட்டில் வாழ்ந்ததால இது பதிவு இருக்கக்கூடிய இடம். இதுலேருந்து ஒரு கோஷ்டி நம்ம எங்கள் மக்கள்லாம் ஒரு ஃபேமிலி 5 ஃபேமிலியாக எங்கூட உறவு பையங்க. இங்கே நான் எனக்கு அண்ணன் மஞ்சள் இருப்பான், அவங்க அப்பாவுக்கு இந்த பிள்ளைகள் இங்கேருந்தால் பிறந்து படிக்கலாம் போகிறாங்க. ஓட்டு உண்டுமா? அது எப்போலேருந்து இங்கே காரையில் பூத்து உண்டு. அது ஓட்டு உரிமை என்றைக்கு கொடுத்தாங்களோ அந்த சில்பில் கூட ஓட்டெலாம் போடுவாங்க. இப்போது முன்னால் எஸ்டேட் இருந்து எஸ்டேட் மக்கள் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ காணிஸ் மட்டும் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் லேண்ட் ட்ரைபிள் உண்டு, அவங்க ஓட்டு போடுறாங்க. ஓட்டு இல்லாமல் இருக்காது, ஓட்டு உண்டு. அப்போ பட்டா விற்க முடியாது, பட்டா மாதிரி மண். அதாவது நாங்கள் வந்து இது இவ்வளோ காலம் மலையில் வாழ்ந்தோம், ஒரு நிரந்தர பூமி கிடையாது. அங்கே வாழ்ந்தோம். இப்போ அங்கே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இப்படியே கிடையாது. வெள்ளைக்காரன் காலத்துலேயே வாழ்ந்தாங்க, வெள்ளைக்காலத்துக்கு முன்னே வாழ்ந்தாங்க. அரச காலத்தில் அரசர் தான் நாங்கள். மலை எங்கள் அரசங்க, நாங்கள் மலை அரசன். அவங்க வெள்ளைக்காரன் வெள்ளை அரசர். அப்படி காணிக்காரன் வந்து ஒரு வேடை கொடுத்து, காணினா மலை மண் நிலம் தான் நீ உரிமைக்காரன் அப்படின்னு பட்டத்தை கொடுத்து வச்சாங்க. அப்போ இல்லை எந்த ஒரு பூர்வீகங்களுக்கு கிறிஸ்டி பண்ணலை, எந்த ஆதாரம் கிடையாது, டிக்கெட் கிடையாது. அப்படியே விட்டு வந்து இப்போ இங்கே இருந்ததுக்கும் கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ வரைக்கும் இல்லை. இந்த போன ஆண்டு தான் பட்டாங்கிற ஒரு கிறிஸ்டி நீ மண்ணை வச்சுக்கோ, லாஸ்ட் வரைக்கும் வாழ்ந்துக்கோ, விற்க முடியாது, நீ அணிஞ்சிக்கோ. இப்போ தற்போதைய சூழல்ல இது நல்லா செழிப்பா இந்த காடு இருக்குன்னு 100 வருஷத்துல இந்த காடு இதே மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை அது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் வந்து வர ரொம்ப நாஸ்தி பண்ணுறாங்க. அது எப்படின்னா மக்கள் வந்தால் உட்கார்ற இடத்துல தெளிச்சிட்றான், செருப்பு போட்டு மிச்சிட்றான், மண்ணை இருக்க வைக்கிறான், அதில் போய் களையை முளைக்காது. மக்கள் கால் வச்சாலே அது இடம் விளங்காது. அதனால் மக்கள் இப்போ நினைக்காங்க இங்கேருந்து தாண்டி காரை டேம் மேலே போட்டு, அது நம்மளோட ஆசை. அப்படி போனால் என்னையும் அந்த பூமி அழிஞ்சு போகும். அதான் பாரஸ்ட் கேடுப்புன்றது வேண்டாங்கிறது. இந்த அம்மாசி பற்றிலாம் அடை மாதம் 20 ரூபா வச்சுருந்தாங்க. ஒரு 10 லட்சம் ரூபா வராங்க. ஒரு 2-3 நாள் நாசி பண்ணி போயிடுறாங்க. அதை தடுத்து பார்க்க முடியாது. கோயில் காரணத்தால் மக்கள்லாம் வராங்க, கும்பிட்டு அந்த தண்ணி நாசி பண்ணுறாங்க. தண்ணி மாசு, இடம் மாசு, குப்பைக்காடு, வெளியே போகிறது, இதெல்லாம் மக்கள் வந்து சீர அநியாயத்தில் காடு அழிஞ்சு போகுது. இது வேண்டாங்கிறத கவர்மெண்ட் சொல் பார்க்க முடியலை. மக்கள் பெருக்கும் ஜாஸ்தி. மக்கள் பழைய பிறகு அவங்களுக்கு டூரிஸ்ட் போகணும், இந்த மாதிரி கோயில் போகணுங்க. அப்படியே இது தண்ணி பார்த்ததில்லை, குளிக்க ஆசைப்படுறீங்க. தண்ணி புனிதமான வாட்டர். இந்த வாட்டரை ஒன்றா நம்ம டிஸ்டி போயிட்டுருக்கு. இதை மாசுபட சொல்கிறாங்க இல்லையா, அது நம்ம கேட்கல. நம்ம என்ன திரும்ப வந்து குளிக்கணும், சோப் போடணும், குளிக்கணும் போன்ற நம்ம ஆசைப்படுறோம். அதான் பாரஸ்ட் கைடு. நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி உங்கள் சமூகத்தில் ஏதாச்சும் பாடல்கள்? ஒரு மனுஷன் சோம்பலுங்களேன் மந்திரம் தான் போடுவாங்க. மந்திரம் கொக்கரை பாட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடி க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ அதெல்லாம் அது சக்தி வாய்ந்த காலம். எப்படின்னா ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு குறி பார்ப்பாங்க. குறி பார்த்து அந்த புரியல சொன்ன உடனே இந்த காரணம் சொல்லி அவங்க தெய்வத்தை சொல்லுவாங்க. அன்றைக்கி முழுக்க ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரு கொக்கரை பாட்டுப்பாங்க. பாடி அதை க்ளீன் பண்ணிட்டு அதோட முடிச்சுட்டு அந்தந்த தக்கன ஒரு தெய்வத்துக்கு படைச்சிட்டு முடிச்சுட்டு அந்த இலையெல்லாம் விட்டு போகும். அந்த சோமெல்லாம் ஒரு பிடியெல்லாம் விட்டு போகும். அதோட நிப்பாட்டி இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வர்றோமாங்க, நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிலாம் வரும்போது மாட்டு அந்த ஓணப்பண்டி அன்னைக்கு மக்கள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு வரி போட்டிருப்பாங்க. அந்த வரியை பிரித்து சாமி கும்பிடுவாங்க. அதுபோக மொத்தமாக ஒரு படை பொங்கல் போடுவாங்க. பொங்கலில் இன்னும் சாப்பிடுவாங்க. அப்போ அன்றைக்கி ஸ்பெஷலிஸ்ட்டாக சாப்பாடு இருக்கும். வீட்டில் ஒரு சோறு பொங்கி, ஒரு சாம்பார் வச்சு, ஒரு கூட்டு வச்சு, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் ஓணப்பண்டிகை.
உங்கள் அண்ணன்லாம் அங்கே மேலே தான் பிறந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் அண்ணனுக்கும் இல்லை உங்கள் அப்பா அம்மா இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே போகணும்னு ஆசை இருந்துச்சு, திருப்பி நம்ம அங்கேயே போயிடலாம்? போக முடியல. அது போனாலும் அங்கே வந்து காடு தான் இருக்க வழியே போய் சும்மானா போய்ட்டுருவாங்க. அங்கே அப்பா அம்மா வாழ்ந்த இடத்த பார்ப்பாங்க இல்லையா, அவங்க போய் பார்க்கவும் தங்க முடியாது. நீங்கள் இப்போ வந்து ஏதோ ஒரு ரீசனால நீங்கள் அங்கே போய் வாழ்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருக்க இப்போ உள்ள பிள்ளைங்களால அங்கே இருந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? இப்போ உள்ள பிள்ளை போக மாட்டாங்க. ஏன்னா கிளைமேட்லாம் மாறிச்சு. நான் ஒரே காடாக இருக்கும். அதே காடுன்னா இந்த மாதிரி வண்டி கீன்னு கத்தும், வேறு வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு இருக்காது. அதுவும் எனக்கு பிடிக்காது. இந்த பிள்ளைலாம் இப்போ இந்த பிள்ளை யாரும் வராது சொன்னாலே வராது. கஷ்டமாக இருக்கும். மறை மேலே ஏறணும், தேர் ஏறி மேலே தள்ளி ஏறி போய் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே ஒரு மாடம் போட்டிருப்பான். அதெல்லாம் இயற்கையான வாழ்க்கை. அந்த மாடத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் சிரிச்சுது. இப்போ வந்து போனால் பிள்ளை ஏறாது, தேரில் ஏறாது. பார்த்தாலும் ஒடுக்கமாக இருக்கும். காலைல விடிஞ்சால் சாப்பிட்டு ஆற்றி தூண்டி போயிடுவாங்க, மீன் பிடிக்க போயிடுவாங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வருவாங்க. வந்தவுடனே ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு ஒரு 7 படுத்துருவாங்க. இதுதான், வேறு பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் கீழே வைக்கலாம், கீழே போய் ஜாமான் வரலாம். அதுதான் பொழுதுபோக்கு. விவசாயம் பண்ணிருந்தோம். நம்ம அட்டாக் பண்ணி அழிவு, மிருக அழிவு ஆசை இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டால் அந்த இளநீர் வந்து மந்தி சாப்பிடுது, நார்த்தங்காய் மந்தி சாப்பிடுது, குறைஞ்சி சாப்பிடுது. மாங்காயெல்லாம் நிறைய கிடக்கும், பழமாக கிடக்கும். அவ்வளோ பழம் கிடந்த ஊர் தான். இப்போ மாங்காய் பறிக்க முடியல குரங்கு, இளநீர் பறிக்க முடியல மந்தி, பலாப்பழம் பறிக்க முடியல கரடி. ஒவ்வொரு மிருகமும் வந்து பெருக அதை அட்டாக் பண்ணி உணவு பூரே மகசூல் பூரே மிருகத்தாங்க போய்ட்டுருக்கு. எங்களால் அவிக்க முடியல. இந்த பலாக்காய் வந்து பழத்துக்கு ஆகாது. பழம் வந்து ஒரு மாதிரி குழுன்னு இருக்கும். வெட்டி பச்சை வெட்டி அவிப்போம், அவிச்சு சாப்பிடலாம். அதை கடையலாம், வெட்டி நறுக்கி போட்டு குழைய வச்சு சாப்பிடலாம். அதில் டேஸ்ட்டாக இருக்கும். குழைச்சா கேரளாலாம் பிடித்தமான உணவு. சக்கையும் மீனும்பாங்க, கட்டியாக இருக்கும். உணவு மாதிரி கடைஞ்சி அதில் மீன் வைப்பாங்க. மீன் குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து பிறந்தது வந்து பொதிகமலை அடிவாரத்தில் இஞ்சிக்குழின்னு சொல்கிற இடத்துல பிறந்தது. பிறந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறது வரைக்கும் இங்கே பாலூர் மலைன்னு ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து 1ஆம் கிளாஸில் கொண்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது சேர்வலாருங்கிற இடத்துக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே டேமெல்லாம் இருக்குது. பாரம்பரிய விளையாட்டு எல்லாம் உண்டு. சும்மா பிள்ளைகள் ஸ்கூலில் விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. இந்த ஓண பண்டிகைக்கு விளையாடுவாங்க. நிறையா ஊஞ்சல் போட்டு வழுக்கு மரம் ஏறுவாங்க. மற்ற விளையாட்டு எதுனாலும் அவங்க விளையாடுவாங்க. பாட்டி, கேரளாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? கேரளாவுக்கும் எங்களுக்கும் வந்து தொடர்பு சம்பந்த காரியங்களில் தான் தொடர்பு. பழக்க வழக்கங்கள், சொந்த பந்தங்கள், அப்படி சம்பந்த காரியத்திலே சொந்த பந்தங்கள். பூர்வீக பாஷை உட்காரு தம்பி, நம்ம 2 பேரும் பேசுகிறோம். வெளியிலேருந்து வந்தால் தான் தமிழில் பேசுவோம். மற்றபடி எங்களுக்குள்ள வந்து ஏதாவது நீ கேளு, அப்போ தான் சொல்லுவேன். இவ மாதிரி எந்திருக்கு வந்தது நீங்கள் எந்திருக்கு வந்தது எதுக்கு வந்தீங்க? சரியா? அங்கே வந்து இப்போ இந்த மரங்காடு இருக்குது, நிழல் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, சுதந்திரமாக ஆற்றுல குளிக்கலாம், ஃப்ரீயாக காட்டில் போல் 2 விரவு எடுக்கலாம், சமைக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அங்கன்னா எப்பவும் வெயிலுக்குள்ளே ஒரு நிழல் இல்லாத மரம், எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பை மாறி சும்மா பறந்தமாக இருக்கும். வெயில் வைக்க இப்போ பிள்ளைகள்லாம் கீழே தான் இருக்காங்க. போவேன், சனிக்கிழமை 5:30 பஸ்ஸுக்கும் போவேன். எப்போ வீட்டுக்கு வருவோம்னு இருக்கும். போய் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரையில் ரொம்ப வெயில் வெக்கையாக இருக்காங்க, இருக்க முடியாது. கொரோனாவில் இல்லை, ஆண்டவர் கிருபையால் அந்த பக்கம் கொரோனாவே வரல. ஆமாப்பா. இதுக்கு முன்னாடின்னு சொன்னால் அந்த மலங்காட்டுக்குள்ளே கிடக்கையில எல்லாம் இல்லை.
மலங்காட்டுல காட்டுக்குள்ள இருந்த சமயம் தாத்தா பாட்டி மாதிரிலாம் ஈஞ்சம்பட்டைன்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள ஒரு சோப்பு செய்வாங்க. அந்த இது இருக்கு. ஈஞ்சம்பட்டை அதை உரிச்சு அந்த பட்டையை தான் கல் வச்சு நச்சாச்சுன்னா தண்ணியை ஊற்றி நச்சாச்சுன்னா அதில் முறை வரும். இந்த ஷாம்பு போடுற மாதிரி அந்த முறை அது வச்சு தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ உள்ளவங்க அந்த நாட்டில் போய் ஊருக்குள்ளே போய் சோப்பு ஷாம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து தேய்ச்சி. ஆனால் அந்த தலைமுறைக்கு இப்போது எத்தனையோ வெளிச்சத்தில் வெளியே வந்துட்டோம். ஆமாம், இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இங்கே டவுனில் இருக்க மாதிரி தான் இப்போ இருக்கோம். வந்து இருக்கலை. இருக்கலை. ஏன்னா அங்கே உள்ள இங்கே உள்ள காற்றும் இயற்கையும் எங்களுக்கு அங்கே வந்து ஒத்து வராது. அதனால நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும், உடனடியாக செஞ்சு தரணும், ஒரு வசதி. இப்போ இடையில கலெக்டர் எல்லாம் வரையில் எங்களுக்கு ஐயா வீடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் மெயின்டைன் பண்ணி தாங்க, இல்லைன்னா எங்களுக்கு வீடு கட்டி தாங்க அப்படின்னு கேட்டோம். அந்த வீடு வந்துட்டு மற்றபடி என்ன கேட்டிருந்தாலும் எல்லாம் செய்தாங்கம்மா. பள்ளிக்கூடங்களில் குறைபாடுகள் இருக்குது. 12ஆம் கிளாஸு கட்ட போகிறாங்க. அப்படி என்ன இந்த கலெக்டர் இல்லை, இதுக்கு முந்தின கலெக்டர் இருக்கையில் இப்போது 2-3 கலெக்டர் வரையில் கேட்க அவங்க நன்மை செய்தாங்க. நல்ல காரியம். அரசியல்வாதிகள்லாம் ஓட்டு கேட்கறதுக்காக வருவாங்களா இங்கே? ஆமாம் ஓட்டு போடுவோம்மா. ஓட்டெல்லாம் போட்டுவோம். நாட்டு உரிமையை விட்டே கொடுக்க மாட்டோம். எல்லாரும் போயிடுவோம். காசெல்லாம் வாங்கிறது கிடையாது. இந்த பகுதி வந்து சேர்மாதேவி வரைக்கும் கேரளா தான். செங்கோட்டை சேர்மாதேவி வரை. ஏன்னா சேரன் ஆண்டு தான் சேர்மாதேவி. நீங்கள் படிச்சிருப்பியா? பாண்டிய மன்னர், சோழ மன்னர், சேரன் யார்? கேரளா மன்னர். பாண்டியன் தமிழ்நாடு இப்படி இருக்கு இல்லையா? இது சேர சோழ பாண்டியன் ஆண்ட இது. அப்போ சேர்மாதேவி வரைக்கும் நமக்கு கேரளா தான். சரிதானா? அதுவும் கன்னியாகுமரி எல்லாமே கேரளா தான். பாலக்காடு ஜில்லாவை தான் கேரளாவுக்கு, தமிழ்நாட்டில் தான் கேரளாவுக்கு கொடுத்துட்டு தான் கன்னியாகுமரியை இங்கே வாங்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்கினாங்க. புரியுதா? இப்போ கன்னியாகுமரி தமிழ்நாடு இல்லையா? இது உங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம். அப்போ இது கேரளாவில் இருந்த பகுதியினால் இந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடியது வந்து கேரளா தான். இது சேர்மாதேவி வரை இதுவரை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா சேர்மாதேவினா என்ன அப்படின்னு கேட்டால் சேரன் ஆண்டது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கு இல்லையா, இந்த புதிய முறையை சார்ந்து வாழக்கூடிய இந்த மக்கள் வந்து பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள். இந்த பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள் வந்து அங்கங்கே குழுக்களாக ஒரு 7-8 இடங்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. இவரோட கலாச்சாரம் வேறு, மொழி என்பது அவர்களுக்குள்ளே இது பண்ணுறாங்க. இவங்க திருமணம் என்பது அவர்களுக்குள்ளே எப்படின்னா வரதட்சணை கிடையாது. ஒரு திருமணம்னா சொல்லிட்டாங்கன்னா அந்த ஊருக்கு போவாங்க, முறைப்படி பொண்ணை கேட்பாங்க, திருமணத்தை என்ன பண்ணிடுவாங்க. அதோடு முடிஞ்சது. 5 பைசா செலவு கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த காட்டில் விளையக்கூடிய நெல் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் வயக்காட்டு நெல்லை கேள்விப்பட்டிருக்கீங்க. காட்டு நெல் கேள்விப்பட்டிருக்கலாம். 3 மாதம்தான். கரை நெல்லும்பாங்க அதுக்கு. அந்த நெல்லை வச்சு அந்த சோத்தை பொங்கி இயற்கையான அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள், இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் கிடையாது, இயற்கையான கீரை வகைகள் காட்டுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு அதில் மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டை கொடுத்து இது பண்ணிடுவாங்க. விசேஷமாக கொண்டாடுகின்ற கலாச்சாரம் வந்து மக்கள் கொண்டாடுறது திருவோணப் பண்டிகை. திருவோணப் பண்டிகை கேரளாவிலும் கொண்டாடுவாங்க இல்லையா? ஏற்கனவே தான் சொல்லியிருக்கோம்ல இந்த மக்கள் இந்த பகுதி எது. அப்போ கேரளா பாணி தான் இங்கே வரும், தமிழ்நாடு பாணி வராது இல்லையா? அப்போ கேரளா தான் ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டாடுவோம் திருவோணப் பண்டிகையிலே. அப்புறம் தீபாவளி பொங்கல்லாம் சும்மா அப்படி ஒப்புக்கு மாதிரி அடிச்ச மாதிரி நினைச்சா கொண்டாடிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். இப்போ இந்த மக்களுடைய இது. ரெண்டாவது மக்களுடைய மொழி வந்து என்னது? இப்போ சொன்னோம் இல்லையா உங்களுக்கு, தமிழ் செந்தமிழ் கலந்த மலையாளம். இருக்கினி என்ன, நீ உட்கார்ந்துருக்க, நீ நிற்கினி நின்று கொண்டிருக்கிறார், போனி அவர் போய் கொண்டிருக்கிறார், வெண்ணி அவர் வந்து கொண்டிருக்கிறார், உத்திரி தின்னு கொஞ்சமாக சாப்பிடும். இதுதான் தமிழ் செந்தமிழ் கலந்த மலையாளம். மலையாளம் கலந்த தமிழ் கிடையாது. மலையாளம் என்பது அந்த தம்பி அப்போ பேசலாம், நீங்கள் எவ்வளோ வந்தது எவ்வளோ இருக்குன்னதோ உண்டோ சோறு உண்டோ கழிச்சோ, அது மலையாளம். இது செந்தமிழ். இந்த செந்தமிழில் நீங்கள் இந்த இருக்கினி போனி வன்னி வெண்ணி கிணி நீங்கள் படிச்சிருக்கலாம். நீங்கள் 10ஆம் கிளாஸில் படிக்கலாம், அல்லது +2 11 12 போகும்போதெல்லாம் இந்த இதெல்லாம் நீங்கள் மொழியில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது போகாது. இது வந்து செந்தமிழ். இப்படி உங்களுக்கு பழைய காலத்து இதெல்லாம் அந்த இதில் வந்துடும் இல்லையா? இந்த மக்களுடைய மொழி இதுதான். புரியுதா? ரெண்டாவது, இந்த மக்கள் வந்து அந்த காலத்தில் எதை வழங்கினாங்கன்னா இயற்கையை வழங்கினாங்க. இதை எப்படி இயற்கையை வழங்கினாங்கன்னா மரம், அடுத்தபடி கல், இதுதான் ரெண்டையும் தான் வழிபட்டாங்க. ஏன் கல்லை வச்சு வழிபட்டாங்க தெரியலையா?
அதாவது இப்போ ஒரு உதாரணம் கதையை வச்சுக்க, கோயில்களில் கல்லை வச்சுருக்கான். 2 வாக்கியத்தை சொல்லலாம். கடவுள் ஏன் கல்லானார்? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, மனது உடம்பெல்லாம் கல்லாகிட்டுது. அப்படி தானே? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளம், கபடம், சூது, வாது, வஞ்சகம் அதெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட கிடையாது. எந்த மக்கள்கிட்ட? தமிழ் மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள் போராடின காலங்கள்லாம் சாதி வெறி, மொழி வெறி, அது இது எல்லாம் கிடையாது. ஒன்றாக இருந்து போராடினாங்க. அன்றைக்கி வீட்டில் செல்வம்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? செல்வம்னு சொன்னாலே கல்யாணம் வீடு சடங்கு கூட்டு போனாலே உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு கேட்பாங்க. 10 பிள்ளை 12 பிள்ளை வச்சுருப்பாங்க பழைய காலங்களில். அப்படி தானே? இப்போ செல்வம்னு என்ன சொல்கிறோம்? நம்ம வீடு தின்று, காரை தின்றுருக்கு, பங்களா தின்றுருக்கு, எத்தனை டாலர் பங்கு போட்டிருக்கீங்க, உங்கள் பையன் வெளிநாட்டில் படிக்கிறானா, இப்போ அதுக்கு செல்வம் வேறாவே போயிட்டுது. அப்போ இந்த பொய் கள்ளம் கபடுகள் இல்லாத வாழ்ந்த காலம், அந்த காலங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த கல்லையும் அந்த இயற்கையான இதத்தையும் வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட கள்ளம் கபடம் கிடையாது. யாரும் வந்தாலும் வாங்க அப்படிம்பாங்க. இப்போ வாங்கன்னு சொன்னாலும் ஏறே ஒரு டீ வாங்கி கொடுத்துருவாங்க, இந்த டீ கேட்டால் சங்கடமாகி போயிடும், வாங்கன்னு கூட சொல்ல மாட்டான் மக்கள். அந்தளவுக்கு மரம் மாறிட்டாங்க இல்லையா? அந்த சென்னையிலேருந்துமா நான் ஃபாரஸ்ட்டில் ஹைடாக இருந்தேன். நிறைய பேர்கள் வருவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, சென்னைக்காரன் எல்லாரும் வருவான். ஆனால் சென்னைக்காரன் வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், ஐயா நீங்கள் எல்லாமே நல்ல முறையில் எங்கள்கிட்ட பழகுறீங்க. நாங்கள் சென்னையில் போனால் 2 முகத்தோடு வாழ வேண்டியிருக்கும்பான். ஒன்று உங்களை பார்த்தா நல்லவன மாதிரி ஆக்ட் பண்ணி பேசிக்கணும், ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் துட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்படிம்பா பொய்யான ஒரு வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்மா. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த காலத்தில் இயற்கையை வணங்கி இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க. 2வது யூரியா இதெல்லாம் கிடையாது இப்போ இந்த மக்கள்கிட்ட. அதே மாதிரி இயற்கையான உணவுகள் சாப்பிட்டாங்க. இயற்கையான தண்ணி, இங்கே இருக்கிற தண்ணி எத்தனையுமே மூலிகை தண்ணீர். அது தெரியுமா உனக்கு? மூலிகை தண்ணியெல்லாம் கண்ட மூலிகைலாம் அரைச்சி தண்ணியில் கறக்க மாட்டாங்க. மூலிகை காட்டுக்குள்ளே அப்படி உரசி வர்றதுனால அந்த இலைகள்லாம் கீழே விழுந்து அழுகி அப்படியே வர்றதுனால இந்த மக்கள் அதை சாப்பிடும் போது கிட்டத்தட்ட இப்போ டேமில் ஒரு விவேகானந்தா கேந்திரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கேருந்து ஒரு கணக்கு எடுத்துருக்காங்க. எவ்வளவு மூலிகை சத்து இந்த தண்ணீர் இருக்குதுன்னு பார்த்தாங்க. டேம்புக்கு வானாதிருத்தங்கிடத்துல பார்க்கும்போது 100க்கு மேல் கிட்ட இருக்குது. டேம்பில் எடுக்கும்போது 100க்கு 100% இருக்குது. இங்கே கோயிலில் எடுக்கும்போது 100க்கு 90% இருக்குது. பானாசத்தில் எடுக்கும்போது 100க்கு 80% குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இந்த தண்ணி என்ன தண்ணி? மூலிகை வாட்டர், ஒரிஜினல். அப்போ அந்த மூலிகை வாட்டரை குடிக்கிறதுனால மக்களுக்கு என்ன வருது? நோய் இல்லாமல் தடுக்கின்றது. 2வது வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஊர் நாட்டுக்குள்ளே எல்லாம் இப்படி போனீங்கன்னா சாக்கடை அங்கங்கே வீசிட்டு கிடக்கும். பிளாஸ்டிக் அங்கங்கே நிறைய பார்த்துருக்கல? உங்கள் வீடு சைடெலாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ரோட்டு காட்டில் போனால் பிளாஸ்டிக் அங்கே தொங்கும். இங்கே எதாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வீடு சுத்தமாக வச்சுருக்காங்களா? புரியுது உங்களுக்கு? ஊர் நாட்டில் இப்படி வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ நோய் தொற்றக்கூடிய ஒரு தன்மை இங்கே இல்லை. அப்போ இயற்கையை பாதுகாக்கிறார்கள். சுற்றுப்புற சுகாதாரத்தையும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளணும். இதை காட்டை இவங்க அழிப்பதில்லை. இப்போ 18 குடும்பத்துக்கு 30 ஏக்கர் கொடுத்தாங்க. அவங்க சர்வே 1900 எத்தனை பண்ணாங்க? 60ல் கொடுத்தாங்க. இப்போ 2010 சர்வே பண்ணினாங்க. அந்த 30 ஏக்கராக தான் இருக்குது. அரை ஏக்கர் கூட கூடலை. அப்போ காட்டை அழிக்கிறாங்களா? இவங்க அழிக்கலை. இன்றைக்கி பல இடங்களில் பக்கம் எடுக்கலாம். காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள் மற்றவர்கள் காட்டை அழித்து கொண்டிருக்கார்கள் என்று பொய்யான ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருப்பான். யார்? சமூக ஆர்வலரும்பான். காட்டை பாதுகாக்கக்கூடியன்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலே காட்டை அழிக்கிறாங்களா? இந்த மக்கள் அழிச்சிருந்தா ஒரு வருஷத்தில் ஒருவர் ஒரு அரை ஏக்கர் அழிச்சாருன்னா 10 வருஷத்தில் 5 ஏக்கர் போச்சா ஒரு ஆளுக்கு இருக்குமா? அப்போ அப்படி இருந்து இந்த இடம் எவ்வளோ இருந்திருக்கும்? இன்றைக்கி 200 ஏக்கர் 300 ஏக்கர் இருந்திருக்கும். அப்படி இல்லையே இருக்கா? இல்லை. அப்போ 30 ஏக்கர் தானே இருக்குது. அப்போ இந்த காட்டை மக்கள் அழிப்பதில்லை. சரிதானே உங்களுக்கு? அப்போ காட்டை நீங்கள் யாரோ சொன்னாங்களே நீங்கள் பேசுனாங்க. நாங்கள் நேரடியாக போன இந்த மக்களை பார்த்தோம், சந்தித்தோம். அவங்க காட்டை அழிக்கிறது கிடையாது. இயற்கையை நேசிக்கின்றவர்கள், இயற்கையாக வாழ்ந்து கொண்டு போகின்றவர்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலுங்க வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பழங்குடி மக்கள் அப்புறம் அரசு 1960 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மக்கள் படிப்பறிவு இல்லாமல் இருந்த காலம் பார்த்தீங்களா? ஆனால் எல்லா இடங்களுமே அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ மதிய உணவு பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சி ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா, காமராஜர் அப்படி போயிருக்காரு. அவனை கூப்பிட்டு ஏன் தம்பி நீ மாடு மேய்க்க ஏன் படிக்கலாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சோருக்கு வழி இல்லை அப்படி சொன்னோடனே மதிய உணவு கொண்டு வந்தார். இது யார் கொண்டு வந்தார்? காமராஜர் கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்கள். இப்படி இல்லையா? அவர் இருந்த காலத்தில் தான் கல்வி சாலைகள் நிறைய அதிகரிச்சுது. புரியுது உங்களுக்கு? சாதி மதம்லாம் அவர் பார்க்கல. நிறைய இடங்களில் கேளுங்க, நிறைய இடங்களில் என்ன பண்ணாங்க அவங்க? புரியுதாப்பா? பள்ளிக்கூடம் கட்டின படிக்க வச்சாங்க இல்லையா? அன்றைய காலகட்டத்தில் இந்த மக்களையும் படிக்க வைக்க வேண்டும்னு சொல்லித்தான்
இந்த 3 இடத்துல இருந்து மகளை கொண்டு வந்து படிக்க வச்சாங்க. அந்த 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 நாங்கள் படிக்கும்போது 5ஆம் கிளாஸாக இருந்தது இந்த ஸ்கூல். இன்றைக்கி 10ஆம் கிளாஸாக மாறி விட்டது. புரியுது உங்களுக்கு? இன்றைக்கி என் பிள்ளைலாம் இந்த வருஷம் ப்ளஸ் 2 முடித்து அக்ரி காலேஜ் போய் சேர்த்து விட்டுங்க. நாமக்கல் அக்ரி கல்லூரி எங்கே போயிட்டு. புரியுது உங்களுக்கு? ஆகவே படிக்க வேண்டும், பெண்கள் சமுதாயம் வளர வேண்டும், இந்த மக்கள் வளர வேண்டும்னுக்காக அரசு என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த கொடுத்து கல்விச்சாலையை கட்டி முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருக்கு.